ஹலோ மக்களே, இந்த தடவை பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு நாள் ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னா வெயிட் வந்து திரும்ப அந்த பழைய இதுலேயே வந்துடுது. பழைய இதில் அப்படின்னா ஒரு கிலோ அதிகமாகிடுது. ஸோ வந்து இந்த தடவை வந்து எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குது என்னோடய வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 56.60 வந்துருச்சு. வந்துட்டு திரும்ப வந்து 57.50 அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னடா பண்ணுறது, அதுக்காக நம்ம டெய்லியும் அப்படியே லைஃப் லாங் இப்படியே டயட்லேயே நம்ம போயிட முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து ஆகுது. பட் இருந்தாலும் ஹோப்பை விடாமல் டெய்லியும் எக்ஸசைஸும் பண்ணுறேன், டயட்டும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ நாளில் நான் நினச்ச அந்த வெயிட் லாஸ் வந்து ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபிட் செக் பார்த்தலாம். இந்த இடம் வந்து கம்மியாக இருக்குது எக்ஸசைஸ் பண்ண அப்புறம் வந்து என்னோடய பெல்லி ஃபேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது முன்னாடி கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இன்னும் ஒரு 1 மந்த் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் அப்படின்றதெல்லாம். ஸோ பார்க்கலாம், என்ன ஆனாலும் நம்ம பண்ணுற ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். நடக்கிறது நடக்கட்டும், ஓகேவா. அதனால் எக்ஸசைஸ் வந்து ஒரு மணி நேரம் முடிச்சிட்டேன். ஸோ திரும்ப நான் குளிச்சுட்டு லன்ச் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன், லைட்டாக ஒரு ஸ்னாப் எடுப்பேன். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது படுப்பேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து ஸ்கிப் பண்ணுற ஐடியாவே இல்லை. என்ன ஆனாலும் விட மாட்டேன்.